மேட்டுப்பாளையம் ஸ்ரீ தியாகராய நிருத்தய கலாமந்திர் நாட்டிய பள்ளியின் மாணவி ஸ்ரீ ஹர்னிகாவின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கௌமாரா மடாலயத்தில் நடைபெற்றது. நாட்டிய மாமணி கங்கா நரேந்திரன் ஸ்ரீ தியாகராய நிருத்தய கலாமந்திர் என்னும் பரதநாட்டிய பள்ளியை 30 ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றார். இதுவரை 1500 மாணவர்களை உருவாக்கியுள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் கல்லார் சச்சிதானந்த சோதி நிகேதன் பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். பரதநாட்டிய கலையின் புனித தன்மையை பரப்புவதையே தனது நாட்டிய பணியின் நோக்கமாகவும் இலக்காகவும் கொண்டுள்ளார். நாட்டிய மாமணி, நாட்டிய தென்றல், நாட்டிய சிரோன்மணி போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். இவரது மாணவி ஸ்ரீ ஹர்னிகாவின் அரங்கேற்ற விழா சரவணப்பட்டி கௌமாரா மடாலயத்தில் நடைபெற்றது. நிகழ்விற்கு கோவை திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம், பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சந்திதானம், தமிழ் கெரி அருள் செய்மல், தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் கவிலை புனிதர், சிவகாசி சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், கோவை சிரவை கௌமாரா மடாலயம், கௌமாரா மரபு தண்டபாணி சுவாமி வழி சிரவை ஆதீனம், 4வது இருமகா சந்திதானம் முனைவர் சிறுவலார் சி ராமானந்த குருபர சுவாமிகள், தென்சேரி மலை ஆதீனம் திருநாவுக்கரசர், நந்தவன திருமடம் திருப்பெருந்திரு முத்து சிவராம சுவாமி அடிகளார், கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51வது சக்தி பீடம் 2ஆம் குருமகா சங்கீர்த்தனம் தலை திரு சாக்ஷா ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ஹரிணிகாவின் வித்யா விகாஷ் சர்வதேச பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். தனது 6 வயது முதல் தனது குரு திருமதி சுங்க நரேந்திரன் அவர்களிடம் பரதநாட்டியத்தை 10 ஆண்டுகளாக முறையாக கற்று வருகின்றார். 2022ஆம் ஆண்டு பரதநாட்டியத்தின் உயிர் நாடியான சலங்கை அணிவித்தல் நிகழ்வானது ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவராத்திரி விழாவில் கும்பகோணத்தில் நாட்டியாஞ்சலி, சொர்ணா நாட்டியாஞ்சலி, தென் திருப்பதி கோவிலில் மார்கழி பிரம்ம உற்சவங்களில் நாட்டிய நாடகங்களிலும் கலந்துள்ளார். சர்வதேச கர்நாடக சங்கீதம் மற்றும் நடன சங்கம் நடத்தி உலக சாதனை நிகழ்வுகளிலும் பரதநாட்டியம் ஆடியுள்ளார். உலக கலை சங்கம் நடத்திய நடன திருவிழா 2024இல் பங்கேற்று சிறப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.